நாம் உடற்பயிற்சி என்றால் என்ன நினைக்கிறோம்? ஜிம், கனமான டம்பிள்ஸ், ஓட்டம், வியர்வை சிந்தும் கடுமையான பயிற்சி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிக எளிய உடற்பயிற்சி உங்கள் கால்களின் கீழேதான் இருக்கிறது. அதுதான் நடைபயிற்சி. உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள மட்டும் உடற்பயிற்சி தேவையில்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கவும், மனம் அமைதியாக இருக்கவும், இதயம் நன்றாக செயல்படவும், தினசரி வாழ்க்கையில் ஆற்றல் அதிகரிக்கவும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். ஆனால் எல்லோருக்கும் ஜிம் செல்ல நேரம் இருக்காது. எல்லோராலும் கடுமையான ஒர்க் அவுட் செய்ய முடியாது. எல்லோருக்கும் ஓடுவது சாத்தியமில்லை. ஆனால் பெரும்பாலானவர்களால் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது தினமும் சிறிது நேரம் நடப்பது. இன்று இந்த வீடியோவில் நடைபயிற்சியை எப்படி தொடங்குவது, எவ்வளவு நேரம் நடக்க வேண்டும், எந்த நேரத்தில் நடப்பது சிறந்தது, என்ன ஆடைகள் அணிய வேண்டும், எந்த காலணி தேர்வு செய்ய வேண்டும், தண்ணீர் எவ்வளவு குடிக்க வேண்டும், யாரெல்லாம் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும், எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோ முடியும் நேரத்தில் நாளையிலிருந்து நடக்கலாம் என்று மட்டும் அல்ல, இன்றே ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உருவாகும். நடைப்பயிற்சி என்பது சாதாரணமாக கால்களை நகர்த்துவது அல்ல. அது உங்கள் இதயத்துக்கு ஒரு மெதுவான பயிற்சி, உங்கள் நுரையீரலுக்கு ஒரு சுவாச பயிற்சி, உங்கள் உடலுக்கு ஒரு தினசரி பராமரிப்பு. நாம் உடற்பயிற்சி செய்வதற்காக விலை உயர்ந்த உணவு வேண்டும், விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் வேண்டும், ஜிம் மெம்பர்ஷிப் வேண்டும், பர்சனல் ட்ரெய்னர் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆரோக்கியத்தின் முதல் படி மிகவும் சாதாரணமானது. நீங்கள் தினமும் எழுந்து நடக்கத் தொடங்கினால் உங்கள் உடல் மெதுவாக உங்களுடன் பேசத் தொடங்கும். இது நல்லது, தொடருங்கள் என்று அது சொல்லும். நடைபயிற்சி உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும், இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும், மன அழுத்தத்தை குறைக்க உதவும், தூக்கத்தை மேம்படுத்த உதவும், சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டிற்கும் உதவக்கூடும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நடைபயிற்சி மிக எளிதானது, செலவு இல்லாதது, யாரும் தொடங்கக்கூடியது, வயதுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளக்கூடியது. அதனால்தான் நடைபயிற்சி ஒரு எக்ஸர்சைஸ் மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. நடைபயிற்சி தொடங்கும் பலர் செய்யும் முதல் தவறு என்ன தெரியுமா? முதல் நாளே பெரிய இலக்கு வைத்துக் கொள்வது. இனிமேல் தினமும் 1 மணி நேரம் நடப்பேன், நாளை முதல் 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைக்க வேண்டும். இப்படி பெரிய இலக்கு வைத்துக் கொண்டால் என்ன ஆகும்? முதல் நாள் உற்சாகமாக நடப்போம், 2வது நாள் உடல் வலி வரும், 3வது நாள் சோர்வு வரும், 4வது நாள் விடுவோம். பிறகு மனதில் ஒரு எண்ணம் வரும், நான் தொடர்ச்சியாக செய்ய முடியாதவன். ஆனால் உண்மை அது அல்ல. நீங்கள் தோற்றதில்லை, உங்கள் திட்டம்தான் கடினமாக இருந்தது. நடைபயிற்சியில் வெற்றி பெற வேண்டுமெனில் முதல் இலக்கு எளிதாக இருக்க வேண்டும். நீங்கள் இதுவரை உடற்பயிற்சி செய்யாதவர் என்றால் தினமும் 30 நிமிடம் என்று தொடங்க வேண்டிய அவசியமில்லை. முதல் வாரம் 10 நிமிடம் போதும். உங்கள் உடல் நான் இதை ஏற்கிறேன் என்று சொல்லும் வரை மெதுவாக தொடங்குங்கள். பிறகு ஒவ்வொரு வாரமும் 15 நிமிடங்கள் அதிகரிக்கலாம். ஒரு நாள் அது 30 நிமிடமாக மாறும். அப்போது நடைபயிற்சி ஒரு வேலை அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக மாற்றிவிடும். நீங்கள் கேட்கலாம், 30 நிமிடம் நடப்பது உண்மையில் போதுமா? ஆம், பலருக்கு இது ஒரு சிறந்த தொடக்கம். நடைபயிற்சியின் ரகசியம் வேகத்தில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியிலும் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளில் 1 மணி நேரம் நடந்து பிறகு ஒரு வாரம் நடக்காமல் இருந்தால் அது பழக்கமாக மாறாது. ஆனால் தினமும் 10 நிமிடம் நடந்தாலும் அது ஒரு அடையாளத்தை உருவாக்கும். நான் என் உடலை கவனிக்கும் மனிதன், நான் என் ஆரோக்கியத்திற்கு நேரம் ஒதுக்கும் மனிதன். இந்த அடையாளம்தான் நீண்ட கால மாற்றத்தை உருவாக்கும். ஆரோக்கியம் என்பது ஒரு நாள் முடிவு அல்ல, அது தினசரி எடுக்கப்படும் சிறிய முடிவுகளின் கூட்டுத்தொகை. நடைபயிற்சிக்கு சிறந்த நேரம் எது? காலைதானா, மாலையா? இதற்கான பதில் மிகவும் எளிது. நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய நேரமே சிறந்த நேரம். நீங்கள் அதிகாலை எழும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் காலை நடைபயிற்சி சிறந்தது.
காலை காற்று சுத்தமாக இருக்கும். சாலை சற்று அமைதியாக இருக்கும். உடலும் மனமும் நாளுக்கு தயாராகும். காலை நடைபயிற்சி செய்தவர்கள் ஒரு விஷயத்தை அனுபவிப்பார்கள். நாள் முழுவதும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் காலை நேரம் சாத்தியமில்லை. சிலர் வேலைக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும். சிலர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். சிலர் இரவு வேலை செய்து தாமதமாக தூங்குவார்கள். அப்படியானால் மாலை நேரம் சிறந்தது. மாலை நடைபயிற்சி நாள் முழுவதும் சேர்ந்து கிடந்த மன அழுத்தத்தை குறைக்கும். உடலில் இருந்த சோர்வை மெதுவாக விடுவிக்கும். இரவு தூக்கத்திற்கும் உதவலாம். ஆனால் ஒரு விஷயம் கவனத்தில் இருக்கட்டும். உணவு சாப்பிட்டவுடன் வேகமாக நடக்க வேண்டாம். சிறிது இடைவெளி விடுங்கள். சாப்பாட்டுக்குப் பிறகு மெதுவான நடை சாத்தியமாக இருந்தால் அது பலருக்கு வசதியாக இருக்கும். நேரம் முக்கியமல்ல. நேரத்தை நிலையாக வைத்துக் கொள்வதே முக்கியம். நடைபயிற்சி தனியாக செய்யக்கூடியது. ஆனால் சிலருக்கு தனியாக செய்தால் சலிப்பு வரும். அப்படியானால் நண்பர்களுடன் நடக்கலாம். குடும்பத்தினருடன் நடக்கலாம். அருகில் உள்ள வாக்கிங் குரூப்பில் சேரலாம். நீங்கள் தனியாக நடக்கும்போது இன்று போகலாமா வேண்டாமா என்று மனம் கேட்கும். ஆனால் உங்களுடன் ஒருவர் நடக்க காத்திருந்தால் நீங்கள் செல்ல வாய்ப்பு அதிகம். இதுதான் அக்கவுண்டபிலிட்டி. ஒருவருக்கொருவர் நினைவூட்டுவது, ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுப்பது, ஒருவருக்கொருவர் தொடர்ச்சியை பாதுகாப்பது. ஆனால் நண்பர்களுடன் நடக்கும்போது ஒரு கவனம் அவசியம். நடைபயிற்சி பேசிக்கொண்டே மெதுவாக நடப்பதற்காக மட்டும் ஆகிவிடக்கூடாது. நடைபயிற்சி செய்யும்போது ஆடைகள் மிக முக்கியம். ஏனென்றால் உங்கள் உடல் சுதந்திரமாக நகர வேண்டும். ஆடைகள் தளர்வாக இருக்க வேண்டும். காற்றோட்டமாக இருக்க வேண்டும். வசதியாக இருக்க வேண்டும். நடைபயிற்சி தொடங்கும் பலர் காலணியை பெரிதாக கவனிக்க மாட்டார்கள். சாதாரண ஸ்லிப்பர் போதும். எந்த ஷூ இருந்தாலும் போதும். ஆனால் இது தவறு. நீங்கள் தினமும் நடக்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் கால்கள் தான் முழு உடலை சுமக்கிறது. அதனால் சரியான வாக்கிங் ஷூஸ் அவசியம். மிகவும் டைட் ஆக இருக்கக்கூடாது. சோல் நல்ல கிரிப் உடையதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல நடைபயிற்சி ஒரு நல்ல காலணியிலிருந்து தொடங்கும். நடைப்பயிற்சிக்கு இடம் தேர்வு செய்வதும் முக்கியம். அருகில் பூங்கா இருந்தால் அது சிறந்தது. மைதானம் இருந்தால் நல்லது. சாலை பாதுகாப்பாக இருந்தால் அங்கும் நடக்கலாம். வீட்டின் ட்ரெஸ், அபார்ட்மெண்ட் காரிடார், இன்டோர் வாக்கிங் ஸ்பேஸ் போன்ற இடங்களிலும் நடக்கலாம். நடைபயிற்சி திட்டம் தொடங்கிய பிறகு எல்லா நாட்களும் பெர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு நாள் மழை பெய்யலாம். ஒரு நாள் அலுவலக வேலை அதிகமாக இருக்கலாம். ஒரு நாள் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். ஒரு நாள் உடல் சோர்வாக இருக்கலாம். அந்த ஒரு நாள் தவறினால் பலர் முழு திட்டத்தையும் விட்டுவிடுவார்கள். நான் தொடர முடியவில்லை என்று மனதில் தோன்றும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் தவறுவது தோல்வி அல்ல. தொடராமல் விடுவதுதான் தோல்வி. மழை காரணமாக வெளியே செல்ல முடியவில்லையா? வீட்டுக்குள் நடக்கலாம். ஸ்டேர் வாக்கிங் செய்யலாம். காலை தவறிவிட்டதா? மதிய உணவு இடைவேளையில் 10 நிமிடம் நடக்கலாம். மாலை 15 நிமிடம் நடக்கலாம். இரவு உணவுக்குப் பிறகு மெதுவாக 10 நிமிடம் நடக்கலாம். நடைபயிற்சியில் ஒரு விதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் தவறலாம். ஆனால் 2 நாள் தொடர்ச்சியாக தவறக்கூடாது. இந்த ஒரு விதி உங்கள் பழக்கத்தை காப்பாற்றும். நாம் செய்யும் விஷயம் முன்னேற்றம் தருகிறதா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவோம். அதற்காக நடைபயிற்சியில் ட்ராக்கிங் உதவும். இன்று எத்தனை நிமிடம் நடந்தீர்கள்? எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீர்கள்? எவ்வளவு தூரம் சென்றீர்கள்? எவ்வளவு கலோரிகள் எரிந்தது? இதயத் துடிப்பு எப்படி இருந்தது? இவற்றை பார்க்க உதவும் பல டூல்ஸ் இருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் கவனத்தில் இருக்கட்டும். நம்பர்ஸ் உங்களை ஊக்குவிக்க வேண்டும், அழுத்தப்படுத்தக்கூடாது. இன்று 5000 ஸ்டெப்ஸ் நடந்தீர்கள் என்றால் நாளை 5500 முயற்சி செய்யலாம். இன்று 10 நிமிஷம் நடந்தீர்கள் என்றால் அடுத்த வாரம் 12 நிமிடம் முயற்சி செய்யலாம். முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அது நிலையானதாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஸ்டெப் கவுண்ட் மோட்டிவேஷன் ஆக இருக்கும். சிலருக்கு வாக்கிங் ஸ்ட்ரீக் மோட்டிவேஷன் ஆக இருக்கும். சிலருக்கு வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் ஆக இருக்கும். சிலருக்கு மன அமைதி மோட்டிவேஷன் ஆக இருக்கும். உங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் வேலை செய்கிறதோ அதை பயன்படுத்துங்கள். நடைபயிற்சி சுலபமானது என்பதால் சிலர் தண்ணீரை கவனிக்க மாட்டார்கள்.
ஆனால் உடல் வியர்க்கும். வெயில் காலத்தில் நீர் இழப்பு அதிகமாகும். வேகமாக நடந்தால் உடல் வெப்பம் உயரும். தண்ணீர் குறைந்தால் என்ன நடக்கும்? சோர்வு, தலைச்சுற்றல், குமட்டல், மனக்குழப்பம், மூச்சு சிரமம், உடல் பலவீனம். அதனால் நடைப்பயிற்சிக்கு முன் தண்ணீர் குடிப்பது நல்லது. நடைப்பயிற்சி உடலை வளர்க்க வேண்டும். உடலை சோர்வடையச் செய்யக்கூடாது. நடைப்பயிற்சி என்றால் உடனே வேகமாக நடக்கத் தொடங்க வேண்டாம். முதலில் 5 நிமிடம் மெதுவாக நடக்கவும். இது வார்ம் அப். உங்கள் உடல் இப்போது நாம் வேலை செய்யப் போகிறோம் என்று தயாராகும். மூட்டுப் பகுதிகள் மெதுவாக இயக்கப்படும். தசைகள் சூடாகும். இதயத் துடிப்பு மெதுவாக அதிகரிக்கும். பிறகு உங்கள் சாதாரண நடைவேகத்துக்கு செல்லலாம். நடக்கும் போது போஸ்டர் கவனியுங்கள். தலை நேராக இருக்கட்டும். கண் பார்வை முன்னால் இருக்கட்டும். தோள்கள் தளர்வாக இருக்கட்டும். கைகள் இயல்பாக ஆடட்டும். முதுகு சாயாமல் இருக்கட்டும். கால் தரையில் இயல்பாக பதியட்டும். நடை முடிந்ததும் உடனே அமர்ந்துவிட வேண்டாம். மீண்டும் 5 நிமிடம் மெதுவாக நடந்து கூல் டவுன் செய்யுங்கள். பிறகு மெதுவான ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். உடற்பயிற்சி செய்யும்போது உடலை வெல்ல முயற்சி செய்ய வேண்டாம். உடலுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும். நடைப்பயிற்சி பொதுவாக பலருக்கும் பாதுகாப்பானது. ஆனால் சிலர் தொடங்குவதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. ஆரோக்கியம் என்பது தைரியத்துடன் சேர்ந்து அறிவும் தேவைப்படும் விஷயம். சிறந்த நடைப்பயிற்சி திட்டம் என்பது புத்தகத்தில் இருப்பது அல்ல. நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதுதான். நாம் ஆரோக்கியத்தை பெரும்பாலும் தாமதமாக நினைக்கிறோம். உடல் வலிக்கும் போது, மருத்துவர் எச்சரிக்கும் போது, எடை அதிகரிக்கும் போது, படிக்கட்டில் ஏற முடியாத போது. ஆனால் உண்மையான அறிவு என்ன தெரியுமா? பிரச்சினை வந்த பிறகு உடலை கவனிப்பது அல்ல. பிரச்சினை வருவதற்கு முன்பே உடலை மதிப்பது. நடைபயிற்சி என்பது சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் அந்த 30 நிமிடங்கள் உங்கள் நாளை மாற்றும். உங்கள் நாள் உங்கள் வாரத்தை மாற்றும். உங்கள் வாரம் உங்கள் மாதத்தை மாற்றும். உங்கள் மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் இன்று வேகமாக ஓட வேண்டியதில்லை. ஜிம் செல்ல வேண்டியதில்லை. பெரிய இலக்கு வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. ஒரு ஜோடி நல்ல காலணி அணியுங்கள். ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டின் கதவை திறந்து வெளியே செல்லுங்கள். முதல் 10 நிமிடம் போதும். அந்த 10 நிமிடம் உங்கள் உடலுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை. இன்று நீங்கள் நடக்கத் தொடங்கினால் நாளை உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நடைபயிற்சி என்பது உடலை மட்டும் நகர்த்துவது அல்ல. அது வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு அமைதியான பயணம். நாளை இல்லை, இன்றே தொடங்குங்கள்.